வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசில தற்சமயம் பாத்தீங்கன்னா புதிய அப்டேட். புதிய ஆட்சிகள் அமைக்க உள்ளது 2026 போக்குவரத்து கழகத்துல பெண்களுக்கு தமிழ்நாடு முழுவதுமே இலவசம் அப்படின்றத கொண்டு வர போறாங்க. புதிய முதல்வர் வந்த உடனே இந்த அறிவிப்பு கொண்டு வருவாரா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு டிஎன்எஸ்டிசி அப்படின்ற போக்குவரத்து கழகத்துல தமிழகம் முழுவதும் எந்த பேருந்துல வேண்டாலும் ஏறினா இலவசம் அப்படின்ற அறிவிப்புகள் போக்குவரத்து கழகத்துல வர இருக்கு மக்களே. டிஎன்எஸ்டிசில தற்சமயம் இந்த 2025 எடுத்திருக்க டிசிசி உடைய நியமனத்துல பெண்டிங் லிஸ்ட் பாத்தீங்கன்னா 850 பேர் வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பெண்டிங் லிஸ்ட் எப்ப போடுவாங்க, அந்த 850 பேருக்கு பெண்டிங் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா போஸ்டிங் எப்ப போட போறாங்க, இதுதான் இப்ப இருக்கிற கேள்விக்குறியா இருக்கு. இந்த போஸ்டிங் எப்ப போடுவாங்க அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு கிளியர் கட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 மிகப்பெரிய திருப்பங்கள் நடக்க இருக்கு ஆண்டா இருக்கு. 25,000 ஊழியர்கள், பேருந்து ஊழியர்கள், நடத்துனர்கள், ஓட்டுநர்களை எடுக்க போவது உறுதி மக்களே. கிட்டத்தட்ட 25,000 கேண்டிடேட் பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வர போறாங்க. அரசு பேருந்துல பாத்தீங்கன்னா மகளிருக்கு பாத்தீங்கன்னா அனைத்து பேருந்துகளுக்கும் தமிழகம் முழுவதும் இருக்க எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி, எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி இருக்கிற அனைத்து பேருந்துகளிலுமே ஃப்ரீ, இலவசம். ஆதார் கார்டை காட்டிட்டு நீங்க மகளிர் பாத்தீங்கன்னா இலவசமா பயணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா விரைவில் முதல்வர் விஜய் அவர்கள் இதை கொண்டு வருவாரு அப்படின்றத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இந்த அறிவிப்புகள் அனைத்துமே முதல் கையெழுத்தா இருக்குமா விஜயோடது அப்படின்றது இப்ப கேள்விக்குறியா இருக்குங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா முதல்வர் சேஞ்ச் ஆக போறாங்க. புதிய அப்டேட், முதல்வர் பதவியேற்ற உடனே இந்த கையெழுத்தை போட்டாங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு பெரும் பரபரப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்துல பெண்டிங் லிஸ்ட்ல இருக்குது பாத்தீங்களா. 850 கேண்டிடேட் பாத்தீங்கன்னா 2025 பெண்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்காங்க. நல்ல மெரிட் லிஸ்ட்ல வந்த கேண்டிடேட் பாத்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. ஓட்ட தெரியாதவங்க பாத்தீங்கன்னா இன்னும் ட்ரைனிங்ல ஓடிட்டு இருக்காங்க. நல்ல மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்க்கறதும், ஓட்ட தெரியாதவங்க ஓட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றதுனால ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வரணும் அப்படின்றதுனால ரிஜெக்ஷன் எந்த காரணத்துக்காக டிஎன்எஸ்டிசில ரிஜெக்ட் பண்ணுங்க, அந்த ரிஜெக்ஷன் ஃபைல் லிஸ்ட் தற்சமயம் வெளியிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்எஸ்டிசி உடைய டிசிசி உடைய ரிஜெக்ஷன் லிஸ்ட் வெளியே கொண்டு வாங்க. எத்தனை பேருக்கு பாத்தீங்கன்னா பணி போட்டீங்க, எவ்வளவு வேகன்சிஸ், எத்தனை பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, எத்தனை பேர் செய்முறை தேர்வு அட்டன் பண்ணாங்க, அதுல எத்தனை பேர் பாஸ் அவுட் ஆகிறாங்க, ஏன் இவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. இது ஒரு வெளிப்படை தன்மையோட டிஎன்எஸ்டிசி கொடுத்தா மட்டும்தான் மக்கள் பாத்தீங்கன்னா முறைகேடு நடக்கல அப்படின்றது மக்களுக்கு புரியும். கண்டிப்பா இதை பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல திறம்பட கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். விரைவில் போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் அனைத்துமே வரும் என்ற எதிர்பார்ப்புகள் நம்ம மத்தியில இருந்துட்டு இருக்குங்க. கண்டிப்பா எதிர்பார்த்துட்டே இருங்க. இப்ப நீங்க 2026 போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் பெற வேண்டிய கட்டாய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறீங்க. கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கிடலாங்க, ஆனா டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடலாம். ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். அது வாங்கணும்னா உங்க அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி நீங்க கண்டக்டர் லைசன்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.